நிறைய நபர்களுக்கு கள்ளச்சாரம் எப்படி விற்கப்படுது, எங்க கிடைக்குதுன்னு தெரியுது. அரசாங்கத்துக்கு தான் தெரியல, மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. மதுரையில கஞ்சா இல்லாத கிராமங்கள் இருக்கா? நீங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. மதுரையில கஞ்சா இல்லாத ஒரு கிராமத்தை நம்ம சொல்ல முடியுமா? ஆபரேஷன் கஞ்சான்னு சொல்லிட்டு சைலேந்திர பாபு தலைமையில ஒரு ஒரு ஏதோ போட்டாங்க. என்னாச்சு? ஓட்டு 2 வருஷம் ஆச்சு. மூளைக்கு மூளை கஞ்சா விற்கிறானா இல்லையா? கள்ளச்சாராயம் ஒழிச்சுட்டுன்றாங்க, கேன் கிடைக்குது. கஞ்சா ஒழிச்சுட்டுன்றாங்க, பொட்டலம் கிடைக்குது. நிரந்தர தீர்வுங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு பூரண மதுவிலக்கு என்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு தெரியல, நான் பாக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவை, நிறைய விழிப்புணர்வு தேவை. அது ஏழை எளிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள், கவுன்சிலிங் சென்டர், குடி பத்தின உடல் பாதிப்பு குறித்த ஒரு பெரிய ரிசர்ச், இது எல்லாமே தேவை. இப்ப நீங்க போய் குடிக்கிறவங்க வாங்கன்னு சொல்ல முடியாது, ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு பாருங்கன்ற. நான் எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம நீ சொல்றோம்ல அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் ஏரியான்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. சாராயங்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய இந்த ஜோன் என்ன ஜோன், ரெட் அலர்ட் ஜோன் ஒன்று கண்டுபிடிச்சு 3 நிலையா பிரிச்சு பாருங்க. நீங்க வெறும் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இந்த ரெட் கிரீன் எல்லோ கிடையாது, சமூகத்திலையும் இப்படி இருக்கான்னு அது கண்டுபிடிச்சு அதை ஒழிப்பதற்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தாதான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். இல்ல இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட வழக்கினுடைய புலன் விசாரணைக்கு தான் இந்த கமிட்டி. ஆனால் இது நிரந்தரமாக தீர்ப்பதற்கு ஸ்டேட் மெக்கானிசம் தான், ஸ்டேட் தான் வந்து முயற்சி எடுக்கணும். அரசாங்கங்கள் சிவில் சமூகத்தோடு இணைந்து இது எங்கெங்கெல்லாம் இருக்கு என்பதை கண்டுபிடிப்பதற்கும் மானிட்டரிங் பண்ணுவதற்கும் அதை அழித்து ஒழிப்பதற்கான வேலைகள்ல அவங்க வந்து படிப்படியாக இறங்கணும்ன்றாங்க. அதுக்காக தான் முதல்ல ஒயிட் ரிப்போர்ட் தயாரிக்க சொல்றேன். ஒரு டீடைல் ஸ்டடி பண்ண சொல்லுங்க, கவர்மெண்டே பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு 40,000 கிராமம் இருக்குன்னா எல்லா கிராமங்களையும் இருக்கு. 562 வருவாய் கிராமம் இருக்கு கள்ளக்குறிச்சியில மட்டும். எங்கள்கிட்ட சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு 200 பேர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு 200 பேர் இருக்கும் சார் அப்படின்றாரு. இது பரவலாவே எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இவங்க விற்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் யாருன்னு கணக்கெடுக்கலாம்ல, எங்கெங்க விற்பனை நடக்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஆய்வு செய்து அடிப்படையில் ஒரு வெள்ளை அறிக்கை தயாரித்து நான் அதை சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஒயிட் ரிப்போர்ட் தயாரிச்சு நீங்க என்னன்றத எங்கெங்க இருக்குன்றத ஸ்டேட் அதை கண்டுபிடிச்சு அதை குறைப்பதற்கான வேலையெல்லாம் அவங்க ஈடுபடும். இல்ல எங்களை உள்ள விடாம இருக்கு சொல்றாங்க அவரு. ஆமா, இப்ப அவரு ஒரு 2 எம்எல்ஏக்கும் சொன்னாங்கல்ல, நாங்க எங்களை பத்தி யாராவது அவதூறு பரப்புனா நாங்க கேஸ் போடுவோம்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களை குறித்து தான் பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியாம இது நடக்காதுன்றாங்க. இல்ல மக்கள் அவங்க சொல்றாங்க, பட் எனக்கு ரியலிஸ்டிக்கா அது ப்ரூஃப் இல்ல, அதுக்காக சொல்ல வரேன். மக்கள் வந்து இந்த 2 பேரு எம்எல்ஏக்கள் பேரை சொல்றாங்க, பெரும்பாலும் சொல்றாங்க. எல்லா பார்ட்டி மட்டுமில்ல மக்களுக்கே சொல்றாங்க. உள்ளூர்ல ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கிறாரு. நான் அவரையும் கேட்டேன், அவர் தானே இந்த ஊர் எம்எல்ஏ, நீங்க என்ன பக்கத்துல சங்கராபுரம் எம்எல்ஏவும் ரிஷிவந்த் எம்எல்ஏ பேரையும் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அவங்க 2 பேரும் இன்ஃபுளுன்ஸ் பர்சன்ன்றது மக்கள் சொல்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டி எதுவுமே இல்லைங்க, எதிர்கட்சியும் இல்லைங்க தமிழ்நாட்டு. சாபக்கேடு. எதிர்கட்சி வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்திருந்தா சிபிஐ போடணும்ன்றாங்க. சிபிஐ எப்படி கொடுப்பாங்க? இந்த ஒன்மேன் கமிஷன் எதுக்கு போடுறாங்க? கவர்மெண்ட் ஏன் போடுறாங்க? ஒன்மேன் கமிஷன் வந்து 1999 தாமிரபரணியில ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன் போட்டாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப வந்து இவருடைய ஆட்சி, கலைஞர் ஆட்சி நடந்துச்சு. 17 பேர் போலீஸால் துப்பாக்கி சுட்டு நடந்துச்சு. அப்ப ஜஸ்டிஸ் மோகன் தலைமை ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜி, அவர் பேர்ல போட்டாங்க. 2011 வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஆட்சி, பரமக்குடியில 7 பேர் துப்பாக்கி சுட்டு சம்பவம். அப்ப ஜஸ்டிஸ் சம்பத் கமிஷன் போட்டாங்க. இந்த சம்பத் கமிஷனும் மோகன் கமிஷனும் முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அப்படிதான் அறிக்கையா கொடுத்தாங்க. இப்ப என்ன, நாளைக்கு சிபிஐ கேட்டு கோர்ட்டுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் என்ன சொல்லும்? சிபிசிஐடி போட்டோம், ஒன்மேன் கமிஷன் போட்டோம்,
இத்தனை எஃப்ஐஆர் போட்டோம், இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம், விசாரணை துரிதமா நடக்குது, அதனால சிபிஐ தேவையில்லைன்னுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஏடிஎம்கே போட்டுச்சான்னு தெரியல.